கிஸ் பண்ணிக்கிறது உமா மட்டும் நீ என்ன நினைப்பா தெரியுமா உருவாக ஓட மாட்டேன் நிம்மதி போயிடும். நீங்க என்ன போய் பாத்ரூம்ல அடிச்சுக்குவீங்க நம்ம அவளை சொன்னா அவன் நம்மள சொல்லுவா சும்மா சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாச்சு வீட்டுல பேக் ஸ்டாப் பண்றவங்களே நான் பாத்திருக்கேன். வளராதடா எல்லாம் உங்க தளபதி அந்த மூவிஸ் தான் போடுவாங்க. விமன் ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க. நான் கவனிச்சிருக்கேன் என்ன அப்படின்னா வந்தோடனே வந்து ஹே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிப்பீங்க. அப்புறம் பிரிஞ்சு போற போது இருந்தா இப்படி ரெண்டு பேரும் இப்படி கை மனதிலால திறந்துமா கையை இப்படி தொட்டுட்டு போறது, கட்டி பிடிச்சிட்டே வந்து குதிச்சு ரோட்ல போறது, இப்படி பண்றது, அப்புறம் வந்து கிஸ் பண்ணிக்கிறது. எப்படி பசங்க நாங்க எப்படி பசங்க எப்படி கிஸ் பண்ணுவோம்? நான் ஒருத்தர் உமா மட்டும் நீ என்ன நினைப்பா தெரியுமா? அது மைண்ட் எப்படி கரெக்டா மைண்ட் இல்ல பைத்தியமே. இங்க வந்து ரொம்ப இன்டென்ஷன்ஸா ரொம்ப பியூரா இருக்கும். இந்த மாதிரி கிடையாது. நார்மலா இப்ப என்ன ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் மாட்டியா அந்த மாதிரிதான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, என்ன வெயிட் தெரியுமா அவன்? எனக்கே தாண்டி இருக்கான், அதெல்லாம் குச்சுற மாதிரி இருக்கும். அவனுக்கு நான் முத்தம் கொடுக்கணும், அவன் குழந்தையா அவன்? எனக்கு புரியல. எனக்கு இல்ல தெரியல. எங்களுக்கு வந்து அந்த பிசிக்கல் டச்சிங் அந்த இது அது எதுவுமே வந்து அப்படிதான்டா. நார்மல் தான் அதெல்லாம். நீ சொல்றப்பதான் நான் யோசிச்சு பாக்குறேன். யோசிச்சு பாரு ஒன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. சவா நீங்க என்ன போய் பாத்ரூம்ல அடிச்சுக்குவீங்க அப்புறம் வேற என்ன செமையா இருக்குடி, சூப்பரா இருக்குடி, இந்த ட்ரெஸ் செமையா இருக்குடி, உன் கலருக்கு இந்த ட்ரெஸ் செமையா இருக்குடி அப்படின்னு. கண்டிப்பா நாங்க நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். நிறைய வந்து அப்படியே ஹைப் பண்ணி போறோம் ரெண்டு பேரையும். நாங்க நம்ம அவளை சொன்னா அவன் நம்மள சொல்லுவா. இது கேவலமா இல்ல இதெல்லாம் வந்து. அப்ப நீ வந்து எதிர்பார்த்து சொல்ற. இப்ப நம்ம அவளை சொல்றோம் அப்படின்னா அவன் நம்மள சொல்றேன்னு எதிர்பார்த்து சொல்றீங்க. எதிர்பார்த்து சொல்லல, பட் ஜென்ரலாவே ஏதாவது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நாங்க அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து கொடுத்துருவோம். நமக்கு யாராவது சொன்னா நமக்கு ஹாப்பியா இருக்கும்ல. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு சொன்னா அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்ல, அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கணும்ல. அதனால நான் சொல்லுவேன். ரெண்டு மூணு ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, என்ன சொல்லுவ போயிட்டு? கியூட்டா இருக்குன்னு சொல்லுவேன். நாங்க என்ன பண்ணுவோம்? சட்டை நாளைக்கு எனக்கு வேணும், அப்படியே கழட்டி வச்சு அழுக்காக்கிறாத. இப்படி நான் சொன்னாலும் ஓகே சட்டை நல்லா இருக்கு அவன் நினைச்சு ஓகே ரைட் அதே மாதிரி இதுக்கப்புறம் சட்டை நம்மளுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நீ வந்து சொல்ற தெரியுமா, நான் சொன்னா அவனுக்கு ஹாப்பியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் இந்த மாதிரி சொன்னா அவனுக்கு அவ்வளவுதான். அன்னைக்கு அவனுக்கு வந்து நிம்மதியே போயிடும். போச்சு இவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா இப்ப நாலு உருவாக ஓட மாட்டேன் நிம்மதி போயிடும். அதனால நாங்க சொல்றது இல்லை அந்த மாதிரி. நீங்க ரெண்டா சொல்றீங்க தெரியுமா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறோம், ஏன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, ஏன் வந்து எதுவுமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிற, ட்ரெஸ் நல்லா போட்டுருக்குன்னா அழகா ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு இப்பெல்லாம் சொல்றது தெரியுமா? எங்களுக்கு ஏன் தெரியுமா அதெல்லாம் தெரியாது? ஏன்னா எங்களுக்கு அது தெரியாது. சரி உன்கிட்ட வந்து இப்ப யாராவது ஒரு பொண்ணு வந்து உன்கிட்ட ஸ்மார்ட்டா இருக்க, ஷர்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? இத்தனை நாள் இது தெரியாம நம்ம பாட்டுக்கு இந்த ரேஞ்சிலே இருந்துட்டோமே, நம்ம எல்லாம் ஒரு ஆளுதான் போல அப்படின்னு மாதிரி அப்படி போயிருவோம் நம்மளுக்கு. இங்க இப்ப வந்து பசங்க யாராவது வந்து நல்லா இருக்க அந்த மாதிரி எல்லாம் சொன்னா அந்த ஒரு செகண்ட் தான் ஓகே தேங்க்யூன்னு போயிருவோம், ஓகேவா? ஆனா ஒரு பொண்ணு வந்து சொன்னான்னு வச்சுக்கோ, அன்னைக்கு ஃபுல்லே அதே யோசிச்சுட்டு இருப்போம்ப்பா, இன்னைக்கு நம்ம அழகா இருக்கோம்னு அவ சொல்லிட்டா, ஏன்னா அவளே அழகா இருக்கா, நம்மள வந்து அவ சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அந்த ஃபீலிங்லாம் உனக்கு தெரியவே இல்லை. என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு ஒண்ணு புரியலடி. ஒன்ட்ட ஒரு பையன் வந்து நீங்க செமையா இருக்கீங்க சூப்பரா இருக்குன்னு சொன்னா சும்மா சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. நிஜமாவே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நிஜமாவே நல்லா இருக்கா இல்லையான்றது வந்து கேர்ள்ஸ் சொல்றதுலதான் தெரியும். பசங்க வந்து சும்மா பேசணும்னு சொல்லுவாங்க. நீ ஏன் நோட்டீஸ் பண்ணி பார்த்திருக்கியா? நிறைய வாட்டி நான் வந்து எப்பதான் நான் கேர்ள்ஸோட போறேனோ அன்னைக்கு தான் வந்து நான் நல்லா ரெடி ஆகி போவேன். நீ கூட கேட்டிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தானே போறேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன்ல நிறைய வாட்டி. ஏன்னா நான் அன்னைக்கு தான் வந்துட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன் நான். ஏன்னா பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்றது கிடையாது. என் ஃப்ரெண்டு ஊர்ல ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு நான் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டேன். 2 வருஷம் இருக்கும் 3 வருஷம் இருக்கும் நான் ஃபோன் பண்ணியிருக்கவே மாட்டேன். என்னைக்காவது நான் ஒரு நாள் ஊருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ வந்து நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு வச்சுக்கோவேன், ஏன்டா மச்சான் இது ஏன்டா இத்தனை நீ ஃபோனே பண்ணல, இப்ப நீ ஊருக்கு வரேன்னா மட்டும் ஃபோன் பண்றியா அப்படிலாம் கேட்கவே மாட்டான். ஓகேவா, நான் ஊருக்கு வரேன்டா, எத்தனை மணிக்கு வருவேன்டா அப்படின்னா சொல்லிட்டு வச்சா போதும். கரெக்டா பஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க பைக் கொண்டு வந்து நிப்பான். நின்னுட்டு என்னை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணி விட்டுட்டு
நான் 2 நாள் இருந்தாலும் சரி 3 நாள் இருந்தாலும் சரி 4 நாள் ஊர்ல இருந்தாலும் சரி ஃபுல் டைம் இவன் என் கூட தான் இருப்பான். என்ன எங்கெல்லாம் கூட்டு போவோம், என்னெல்லாம் பண்ணணும், நாங்க போறது வைக்கிற இடம் எல்லாமே இருக்கும். அவன் அந்த டைம்ல அவன் என்ன வேலை பண்றான், அதை விட்டுட்டு வரான் எதுவுமே தெரியாது. ஆனா போற 3 நாள் 4 நாள் ஃபுல்லா நம்ம கூடயே இருந்து கடைசி நான் திருப்பி ஊருக்கு வரும்போது பரோட்டா சால்னா வாங்கி எனக்கு பார்சல் கட்டி நீ பஸ் ஏற்றி விட்டுட்டு காலைல சென்னைக்கு வந்து ரீச் ஆயிட்டேனாலும் ஃபோன் பண்ணி கேட்கற வரைக்கும் எல்லாமே பண்ணுவான். நீ சொல்ற அளவுக்கு இல்லைன்னாலும் இதுலயும் வந்து இருக்கு. பட் என்னன்னா நான் யோசிக்கிறப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா பாய்ஸ்க்கு வந்து அந்த லிபரேஷன் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. அவன் 4 நாள் அவன் வீட்டு பக்கமே போகாம அவன் கூட இருந்தாலும் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது அவனுக்கு. கேர்ள்ஸ் வந்து அப்படி இருக்க முடியாதுல்ல. அவங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் ஆகணும். சொசைட்டியோட ப்ரெஷர் அப்படி இருக்கு. ஒண்ணுதான் ரீசன், வேற எதுவுமே கிடையாது. எங்களையும் வந்து வீட்டுல யாரும் தேட மாட்டாங்க. நீ எங்கேயாவது போமா 4 நாள்னா கண்டிப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருப்போமே இதே மாதிரி. நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. எங்க வீட்டுல என்னை எப்படி ட்ரீட் பண்றாங்களோ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்தான்னு வச்சுக்கோங்க அவனையும் அப்படியே தான் ட்ரீட் பண்ணுவாங்க. மீன்ஸ் வந்து பையன் மாதிரி அப்படிலாம் கிடையாது. என்னை எவ்வளவு உரிமை எடுத்து பேசுறது, என்னை உரிமை இது பண்றதோ அவனும் அதே மாதிரிதான் அவனையும் பண்ணிப்பாங்க. என்கிட்ட வந்து எப்படி எதுவுமே யோசிக்காம பேசுறாங்க எல்லாமே இது பண்றாங்க அதே மாதிரிதான் அவன்கிட்ட பேசுவாங்க. அவன் அந்த பசங்களும் அப்படியேதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ரியாக்ட் பண்றது, ரிப்ளை பண்றது எல்லாமே இருக்கும். டக்குனு ஏதாவது திட்டி விட்டுருவாங்க எல்லாம் பண்ணா கூட அதெல்லாம் அவங்க மைண்ட்லயே ஏத்திக்க மாட்டானுங்க, பண்ணிக்க மாட்டாங்க. இதெல்லாம் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படி ஒரு மேட்ரு. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒத்துக்கோ. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப், ஓகேவா? அது வந்து மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி. நீ வந்து நார்மலா ஒரு கேர்ள் ஒரு பாய் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பேக் ஸ்டாப் பண்றவங்களே நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போய் ஹெல்ப் பண்றவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்துட்டு அந்த மென்டாலிட்டி தான் இம்பார்ட்டன்ட். நம்ம கூட வந்து செட் ஆவாங்களா, நம்ம வைப்ல இருக்காங்களா, ஒரு நம்மளோட தாட் ப்ராசஸ் அவங்களோட தாட் ப்ராசஸ் மேட்ச் ஆகுதா, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே வந்து செட் ஆவாங்க. ஒரு ப்ராவர்ப் கூட இருக்கும்ல, டக்குன்னு நம்ம கேட்காத show me your friends I'll tell you who you are ன்னு சொல்லுவாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு காட்டு, உன் நண்பன் யாரென்று சொல், நீ யாரென்று சொல்லியே அப்படி சொல்லுவாங்க. உன் எதிரி யாரென்று சொல், உங்க அப்பா யாருன்னு சொல்லுங்க. வளராதடா. அதனால நம்ம எப்படிப்பட்ட பர்சன்ன்றதே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ அதுதான் வந்து டிசைன் பண்ணுது ஜென்ரலா. நமக்கு யார் வந்து செட் ஆகுறாங்களோ அவங்க தான் நம்மள வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன், எனக்கு கேர்ள்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது எல்லாமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்கூல்ல காலேஜ் வந்து ஜாயின் பண்ணோன்னே 2-3 டேஸ்ல எனக்கு செட் ஆன ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் ஒரு 1 or 2 monthsல எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு அவங்க கூட வந்து செட் ஆகல. ஏன்னா ரொம்ப ரொம்ப டிராமா, ரொம்ப எமோஷனல். ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்றது. நட்புனா என்ன தெரியுமா, நண்பனா என்ன தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச்ல இருக்குது. ஒரு ஈஸி கோயிங்கா இல்ல. ஓகேவா, அவங்களுக்கு நான் எதுவும் சொல்லல. பட் எனக்கு வந்து செட் ஆகலன்றது எனக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குள்ள நான் அந்த கேங்ல இருந்து அப்படியே அந்த கனெக்ஷன்ஸ் விட்டுட்டு நான் வந்துட்டேன் வெளியில. அப்புறம் தான் வந்துட்டு நான் உங்க கேங்ல இருந்தேன். உங்க கேங்ல இருந்தப்ப எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியா இருந்தது, ரொம்ப ஃபன்னா இருந்தது. நானே நினைச்சுக்கிட்டேன், ஓகேவா கேர்ள்ஸ் கேங்லாம் வந்து ரொம்ப ஓவர் டிராமா, ரொம்ப எமோஷனல், ரொம்ப சீன் போடுறாங்க, அந்த மாதிரிலாம் நானே நினைச்சிட்டு இந்த ஸ்டீரியோடிபிக்கல் வே ஆஃப் திங்கிங் அபவுட் விமன் இருக்கும்ல. டக்குனு இங்கிலீஷ்ல பேசுறீங்க, நீ என்ன கான்டெக்ஸ்ட் பேசுறீங்க எனக்கு புரியாம ஸ்டீரியோடைப் பண்ணுவாங்கல்ல. ஓகே, விமென்னா இப்படிதான் ரொம்ப ஜெலஸா இருப்பாங்க, விமன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான். அந்த ட்ராப்குள்ள நானும் விழுந்துட்டேன். ஸ்டார்டிங்ல சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு 3rd year 4th year லெவல்ல தான் எனக்கு செட் ஆகுற மாதிரி இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்ப எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்ப வரைக்கும் எனக்கு வந்து இன்னும் ஃபாலோ ஆயிட்டு இருக்காங்க. அந்த பாண்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கர் தான் இருக்காது. இந்த லாஸ்ட் ஒரு 10 yearsல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பீப்புள் வந்து நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்ல. ஸோ ரொம்ப ஒரு ஜெம் மாதிரி தான் எனக்கு. ஓகேவா, நான் ரொம்ப பிளெஸ்ட்னு சொல்லணும் எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ டில் யூ மீட் த ரைட் பர்சன் நமக்கு வந்து தெரியாது. இதெல்லாம் லவ்ல தாண்டி சொல்லிட்டு இருப்பீங்க. டில் யூ மீட் த ரைட் பர்சன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பும் அதே தானடா. இந்த மாதிரி பேசுறாங்கல்ல, இதான் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போமா நாங்க. இப்ப நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ல வந்துட்டு மாம் கேரக்டர் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்றேன்ல. நார்மலா இப்போ வந்து ஒரு அம்மா பொண்ணுக்கு இருக்கிறதுலே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். நீ ஜென்ரலா யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்போ டேட் அண்ட் சனுக்கு வந்து எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் அப்படி ஒரு பாண்ட் இருக்கும். ஆனா ஒரு வந்து ஹிடனா இருக்கும். ஒரு டாட்டர் அம்மாவுக்கு வந்து நடுவுல வந்து ஒரு பியூட்டிஃபுல் பாண்ட் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அதுல நாங்க வந்து எல்லாமே சொல்லுவோம், உனக்கே தெரியும். ஆமா சொல்லுவாஜி, எல்லாத்தையும் சொல்லிடுவாஜி. வீட்டுல எல்லாமே நம்ம ஷேர் பண்ண முடியும் அம்மா கிட்ட. அம்மா வந்து அந்த ஒரு
ஃப்ரெண்டுக்கு ஈக்குவலா இருக்க முடியாது, அந்த பாண்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு விமன் டு விமன் ரிலேஷன்ஷிப்பே வந்து நிஜமாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நார்மலா எங்க அம்மா வந்தாலும் சரி, இல்ல எனக்கு உங்க அம்மாக்கு இருந்தாலும் சரி, என்னோட அக்கா யார் வேணாலும் எடுத்துக்கோ, அந்த விமன் டு விமன் ரிலேஷன்ஷிப் வந்து அது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். நான் இது வரைக்கும் பார்த்ததுல சொல்றேன். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும் தான் தெரியும். ஏன்னா நிறைய மூவிஸ் வந்து அதை வந்து இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணல. 1-2 மூவிஸ் பண்ணிருக்காங்க, அதையும் நீ எதையும் பார்க்கல. நீ ஏன் பார்க்கலன்னா அது கண்டிப்பா வந்து தியேட்டர்ல வந்து உனக்கு தெரிஞ்சிருக்காது ஒரு விஷயம். இன்னொன்னு, டிவில போட்டாலும் சன் டிவி KTVல வந்து என்னைக்காவது ஒரு நாள் ரேண்டம் டேஸ்ல போடுவாங்க. இந்த பொங்கல் தீபாவளி மெயின் ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் அவங்க தளபதி அந்த மூவிஸ் தான் போடுவாங்க. இதெல்லாம் வந்து விமென்ஸ் டே ஒரு டே இருக்கும், அந்த டேல மட்டும் தான் போடுவாங்க. சோ நீ கண்டிப்பா பார்த்துக்க முடியாது. விமென்ஸ் டே ஒரு டே ஒண்ணு வச்சு அதுக்கு படம்லாம் போடுறாங்க. என்னைக்காவது மென்ஸ் டே ஒண்ணு இருந்திருக்கா? அதுக்கு படம் எல்லாம் போட்டிருக்காங்களா? பட் விமன் வந்து நம்ம அந்த அளவுக்கு இன்னும் ட்ரெஷர் பண்ணல அப்படின்ற அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விமென்ஸ் டே எல்லாம் வந்து. ஏன்னா விமன் ட்ரெஷர் பண்ண மாட்டாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க. மூவிஸே நான் சொன்னப்போ இந்த மாதிரி மூவிஸ்னா அது இது விமன் சென்ட்ரிக் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மூவி வந்தது தெரிஞ்சாலும் போய் பார்க்க மாட்டீங்க. ஆனா இப்போ நீ சொன்ன மூவிஸ் எல்லாம் இருக்கு ஸ்டார்டிங்ல, அதெல்லாம் நம்ம மேல் சென்ட்ரிக் மூவிஸ்ன்னு சொல்றோமா? இல்ல, வெறும் மூவி, அவ்வளவுதான். மூவி இந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க, இதுதான் ஸ்டோரி, இதுதான் பிளாட், அதுல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னு இருக்கு. அதே வந்து கேர்ள்ஸ்க்கு எடுத்தா இது வந்து விமன் சென்ட்ரிக் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீல் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த டிஃபரன்ஸே வந்து இருக்கக்கூடாது. எப்படி நம்ம அது மேல் சென்ட்ரிக் மூவின்னு சொல்லலையோ அதே மாதிரி இதையும் வந்து நம்ம விமன் சென்ட்ரிக் மூவின்னு சொல்லக்கூடாது. இது இவங்க பண்ணாலும் எப்போ அது வந்து ஒரு நார்மல் மூவியா கன்சிடர் ஆகுதோ அப்பதான் இந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் மாறும். இப்போ விமனுக்கு ஸ்கிரீன் டைமே வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு மூவில. நீ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டுக்கும் அவங்களுக்கு இருக்க பாண்டே வந்து சில மூவிஸ்ல தான் காட்டியிருப்பாங்க. மற்ற எல்லா மூவிஸ்லயும் வந்து அந்த ஃபீமேல் கேரக்டர் பில்ட் பண்றதுக்காக கூட ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு இருக்க பாண்டை பத்தி எதுவுமே எழுதியிருக்க மாட்டாங்க ஸ்கிரிப்ட்ல பார்த்தா. அவங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் கான்வர்சேஷனோ எதுவுமே இருக்காது. பட் ரியல் லைஃப்ல வந்து அப்படி கிடையாது. ரியல் லைஃப்ல வந்து டோட்டலா வந்து வேற. ஸோ ரியாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் மேபி இன்னும் ஃபீமேல் டேரக்டர்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க எல்லாம் வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மேபி இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரலாம் இதுக்கப்புறம். புரியுது. நீ யோசிச்சு பாத்தியா, நண்பன் தான் ஒரு வேர்டு இருக்கு, கேர்ள்ஸுக்கு இல்ல பத்தியா? இந்த அகராதியில எழுதுனது யாரு? அகராதி பிடிச்ச ஒரு பையன் எழுதிருக்கா. ஆனா இதெல்லாத்தையும் எழுதணும். அதான் இறைவன் மாதிரி இறைவி வந்துச்சு. அந்த தளபதி சொல்லிட்டாரு, நண்பா நண்பீஸ்ன்னு சொன்னாரு. அவர்தான் ஃபர்ஸ்ட் மாத்தினவரு. மேன் இருக்கு, மேன்னா மேன் தான், விமன்னா அதுக்கு தனியா இருக்காரு. பட் ஹியூமன் இருக்கு, ஹியூமன் இல்ல. அந்த மாதிரிதான் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளவு அழகா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நண்பா நண்பன் நண்பின்னு வச்சுக்கிட்டு இங்க வந்து ரொம்ப இன்டென்ஷன்ஸ்லாம் ரொம்ப பியூரா இருக்கும். அப்ப நாளைக்கு போயிட்டு நானும் என் நண்பனை ஒரு கிஸ் அடிக்கிறேன், என்ன பண்றான்னு பார்ப்போம். பணியாரம் 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 விட்டுக்கோ. பணியாரம் 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 மனம் போல் தினம் ஜமாய் நாயர் சாயாய் என்ஜாய். டனக்கு 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 குமுக்கு டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு.